அதாவது கன்னி ராசிக்காரர்கள் என்றாலே நுண்ணறிவின் நிழற்படம் போல தோன்றுவார்கள். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு அழகான தெளிவு, ஒரு சீரான திட்டம், ஒரு அற்புதமான பொறுப்புணர்வு இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் தங்களின் புத்திசாலித்தனத்தால் வழி கண்டுபிடித்து வெற்றிகளை பெறும் திறமை இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைத்த வரம். மற்றவர்கள் கவனிக்காமல் விடும் சிறிய விஷயங்களையும் கூட மிக துல்லியமாக பார்த்து சரி செய்யும் அசாதாரணமான திறன் இவர்களிடம் இருக்கும். அதனால்தான் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் பணியிடத்திலும் இவர்கள் இருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கை உருவாகிறது. கன்னி ராசிக்காரர்களின் வார்த்தைகளில் ஒரு அமைதி, செயல்களில் ஒரு நேர்மை, மனதில் ஒரு உயர்ந்த ஒழுக்கம் காணப்படும். மேலும் கன்னி ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் தாமாகவே வந்து சேரும். அவர்கள் சிந்தனை மிகவும் ஆழமானது. வாழ்க்கையை சாதாரணமாக அல்ல, உயர்ந்த தரத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். தங்கள் இலக்கை அடைய இரவு பகலாக உழைக்க தயங்காதவர்கள். ஒருமுறை ஒரு விஷயத்தை மனதில் வைத்து கொண்டால் அதை முழுமையாக்காமல் விடமாட்டார்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தோல்வி மிக அரிது. மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நிற்கும் அளவுக்கு கட்டுப்பாடும் கண்ணியமும் கொண்டவர்கள். அவர்களின் உழைப்பும் ஒழுங்கும் பலருக்கு ஊக்கமாகவே இருக்கும். தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகுந்த வளர்ச்சி வாய்ப்புகள் உள்ளன. கணக்கு, நிர்வாகம், வங்கி, மருத்துவம், கல்வி, தகவல் தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, சட்டம், தர நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரிய உயர்வுகள் கிடைக்கும். சிறிய தவறுகளையும் கண்டுபிடிக்கும் கூர்மையான கவனிப்பு இவர்களை சிறந்த மேலாளராகவும் ஆலோசகராகவும் மாற்றும். குறிப்பாக தரவு பகுப்பாய்வு, மென்பொருள் சோதனை, நிதி திட்டமிடல், மருத்துவ ஆய்வு போன்ற துல்லியத்துடன் தேவைப்படும் துறைகளில் இவர்களின் பெயர் பிரகாசிக்கும். ஆரம்பத்தில் மெதுவாக முன்னேறினாலும் காலப்போக்கில் நிலையான உதவி, நல்ல சம்பளம், மரியாதை ஆகியவை நிச்சயமாக சேரும். அதிர்ஷ்டங்களை பார்க்கும் போது கன்னி ராசிக்காரர்களுக்கு உழைப்பே அதிர்ஷ்டம் என்று கூட சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டத்தை விட திட்டமிட்ட முயற்சியால் பெரிய பலன்களை பெறுவார்கள். புதன் கிரகத்தில் அருள் காரணமாக புத்திசாலித்தனம், வாக்கும் திறன், கணக்கு புத்தி, சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் திறன் ஆகியவை இவர்களின் பலமாக அமையும். நல்ல நாட்களில் வேலை உயர்வு, பதவி உயர்வு, புதிய தொழில் வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை யோகம், சொத்து சேர்க்கை, வாகன யோகம் போன்றவை அமையும். குறிப்பாக 28 வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் செல்லும் வாய்ப்புகள் அதிகம். பண வரவிலும் கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகள். சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்கும் சமமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதனால் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் நல்ல சேமிப்பு, வீடு வாங்கும் யோகம், நிலம் சேர்க்கும் யோகம் வாய்ப்பு, குடும்பத்திற்கு ராஜ வாழ்க்கை அளிக்கும் நிலை ஆகியவை உருவாகும். தொழிலில் தனியாக முயற்சி செய்தாலும் கூட்டு தொழிலில் ஈடுபட்டாலும் கணக்கு பிழை இல்லாத திட்டமிடல் இவர்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். மெதுவாக வளர்ந்தாலும் கன்னி ராசிக்காரர்களின் வளர்ச்சி மிகவும் உறுதியானதும் நீண்ட காலம் நிலைத்திருப்பதுமானதும் ஆகும். கன்னி ராசிக்காரர்கள் அறிவு, ஒழுங்கு, உழைப்பு, பொறுப்பு ஆகிய 4 தூண்களால் உயர்ந்து நிற்பவர்கள். ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றும் இவர்களின் வாழ்க்கை காலம் செல்ல செல்ல பிரமாண்டமான வெற்றி கதையாக மாறும். தொழில், செல்வம், மரியாதை, குடும்ப அமைதி, சமூக புகழ் இவை அனைத்தும் சரியான நேரத்தில் இவர்களிடம் வந்து சேரும். கன்னி ராசிக்காரர்கள் மெதுவாக எழுந்தாலும் ஒருமுறை உயர்ந்தால் மிகவும் உயர்ந்த இடத்தில் நிலைத்து நிற்பார்கள். அதேபோல கன்னி ராசிக்காரர்களின் தொழில்களில் உச்ச வளர்ச்சி காலம் பொதுவாக வயது முன்னேற்றத்தோடு மிக தெளிவாக வெளிப்படும். இவர்கள் இளம் வயதில் பல விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அனுபவம் சேர்வதிலும் அதிக கவனம் செலுத்துவார்கள். இதனால் ஆரம்பத்தில் இவர்களின் முன்னேற்றம் மற்றவர்களை விட மெதுவாக தோன்றலாம். ஆனால் அந்த மெதுவான நடைதான் பின்னாளில் அவர்களை மிகவும் உறுதியான உயரத்துக்கு கொண்டு செல்கிறது. 30 வயதிற்கு பிறகு இவர்களின் முயற்சிகள் கணிசமான பலனை தர ஆரம்பிக்கும். பதவி உயர்வு, நிரந்தர வேலை, நிர்வாக பொறுப்பு, குழுவை வழிநடத்தும் அதிகாரம் போன்றவை இவர்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் மேலாண்மை, அரசு துறைகளில் அதிகார பதவி, கல்வி மற்றும் மருத்துவத் துறைகளில் உயர்ந்த பெயர் ஆகியவை உருவாகும். தனி தொழிலை தொடங்க நினைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகம் உள்ளது. இவர்கள் ஒரு தொழிலை தொடங்கும் முன் அதன் லாப நஷ்டம், எதிர்கால வளர்ச்சி, முதலீடு, சந்தை நிலை, போட்டி சூழல் ஆகியவற்றை மிக நுணுக்கமாக ஆராய்வார்கள். இந்த ஆழமான ஆய்வே இவர்களின் வெற்றிக்கான அடித்தளம் ஆகும். கணக்கு சார்ந்த தொழில்கள், டிஜிட்டல் சேவைகள், ஆன்லைன் வியாபாரம், கல்வி மையங்கள், மருத்துவ ஆய்வு மையங்கள், கன்சல்டிங் நிறுவனங்கள், மென்பொருள் சேவைகள் போன்றவை துறைகளில் பெரும் லாபம் கிடைக்கும். சிறிய அளவில் தொடங்கிய தொழிலும் சில ஆண்டுகளில் பெரிய நிறுவனமாக வளரக்கூடிய திறன் இவர்களிடம் உள்ளது. வெளிநாட்டு தொழில் அதிர்ஷ்டமும் கன்னி ராசிக்காரர்களுக்கு வலுவாக அமையும். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், மருத்துவம், கணக்கியல், ஆராய்ச்சி, தர மேலாண்மை போன்ற துறைகளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும் யோகம் அதிகம். ஒருமுறை ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைத்தால் அது இவர்களின் வாழ்க்கை தரத்தை முழுமையாக மாற்றும். அதிக சம்பளம், புதிய அனுபவங்கள், குடும்பத்திற்கு பொருளாதார உயர்வு, சமூக மரியாதை ஆகியவை இதன் மூலம் உருவாகும். சிலருக்கு வெளிநாட்டில் குடியேறும் யோகம் கூட அமையலாம்.
பண அதிர்ஷ்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் சம்பாதிப்பதை விட சேமிப்பதில் பெரிய வல்லுநர்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து திட்டமிட்ட முதலீடுகள் செய்வதால் நீண்ட காலத்தில் பெரிய செல்வம் உருவாகும். நிலம், வீடு, தங்கம், நீண்ட கால சேமிப்பு திட்டங்கள், வணிக முதலீடுகள் ஆகியவற்றில் இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். 35 வயதுக்கு பிறகு இவர்களின் சேமிப்பு வலிமையாகி குடும்பத்தில் பொருளாதார தூணாக மாறுவார்கள். இதனால் வீடு வாங்கும் யோகம், கார் வாங்கும் யோகம், குழந்தைகளின் கல்விக்கான நிதி பாதுகாப்பு போன்றவை எளிதில் சாத்தியமாகும். குடும்ப வாழ்க்கையிலும் கன்னிராசிக்காரர்கள் தொழிலின் மூலம் பெரிய நிலையை அடைவார்கள். தங்களின் ஒழுங்கான பண நிர்வாகத்தால் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். வீட்டில் அனைவருக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவார்கள். வாழ்க்கை துணைக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான அனைத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து வைப்பார்கள். இதனால் குடும்பத்தில் இவர்களுக்கு மிகுந்த மதிப்பும் நம்பிக்கையும் கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்களின் அடுத்த கட்ட வாழ்க்கை என்பது மெதுவான தொடக்கம், உறுதியான வளர்ச்சி, பெரிய செல்வம், சமூக மரியாதை, ராஜ வாழ்க்கை என்ற பாதையில் செல்லும். இவர்களின் அறிவு, உழைப்பு, திட்டமிடல், பொறுப்புணர்வு ஆகியவை இணைந்து தொழிலிலும் அதிர்ஷ்டத்திலும் மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும். அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்கள் காதலில் மிகவும் உண்மையானவர்களும் ஆழமான உணர்வுகளை கொண்டவர்களும் ஆவார்கள். வெளியே பார்த்தால் அமைதியாகவும் உணர்ச்சிகளை அதிகம் வெளிப்படுத்தாதவர்களாகவும் தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் மிகவும் பாசமுள்ள மனம் கொண்டவர்கள். யாரையும் நம்புகிறார்களோ அவர்களிடம் முழு மனதையும் கொடுத்து அன்பை செலுத்துவார்கள். இவர்களின் காதல் வெளிப்பாடு மென்மையானது, பொறுப்பானது, நீண்ட கால உறவை நோக்கியது. தற்காலிக ஈர்ப்பை விட வாழ்க்கை முழுவதும் நிலைக்கும் உறவையே விரும்புவார்கள். இதனால் இவர்களின் காதல் வாழ்க்கை மெதுவாக தொடங்கினாலும் மிகவும் உறுதியான திருமண பந்தமாக மாறும் வாய்ப்புகள் அதிகம். திருமண வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் மிகச்சிறந்த துணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் தேவைகள், குடும்ப நலன், எதிர்கால பாதுகாப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி செயல்படுவார்கள். குடும்ப செலவுகள் முதல் குழந்தைகளின் எதிர்காலம் வரை அனைத்தையும் திட்டமிட்டு கவனிப்பார்கள். இதனால் வீட்டில் நிம்மதி, ஒற்றுமை, மரியாதை அதிகரிக்கும். சில சமயங்களில் இவர்களின் அதிகாரமான திட்டமிடல் மற்றும் சிறு விஷயங்களிலும் கவனம் செலுத்தும் குணம் வாழ்க்கை துணைக்கு கடுமையாக தோன்றலாம். ஆனால் அது குடும்பம் நிலையாக இருக்க வேண்டும் என்ற அக்கறையிலிருந்தே வரும். திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பொருளாதார நிலை பல மடங்கு மேம்படும். குடும்ப யோகத்தில் கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தின் முதுகெலும்பாக இருப்பார்கள். பெற்றோர், சகோதரர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என அனைவருக்கும் நம்பிக்கையான ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஏதேனும் சிக்கல் வந்தால் அதை மிக அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் தீர்த்து வைப்பார்கள். வீட்டில் ஒழுங்கு, சேமிப்பு, பாதுகாப்பு ஆகியவை இவர்களால் உறுதி செய்யப்படும். இதனால் குடும்பத்தில் இவர்களின் வார்த்தைக்கு மிகுந்த மதிப்புகள் இருக்கும். குழந்தைகள், கல்வி, சொத்து சேர்ப்பு, குடும்பத்தின் சமூக உயர்வு ஆகியவற்றிலும் இவர்களின் பங்கு பெரியதாக இருக்கும். இப்போது ராஜயோகம் பற்றி சொன்னால் கன்னிராசிக்காரர்களுக்கு இது உழைப்பின் மூலம் வரும் ராஜயோகம். திடீர் அதிர்ஷ்டத்தை விட மெதுவாக கட்டியெழுக்கும் பெரிய வெற்றி இவர்களுக்கு அமையும். 32 முதல் 42 வயதுக்குள் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்பட்டு பதவி, செல்வம், வீடு, வாகனம், வெளிநாட்டு பயணம், சமூக மரியாதை ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக சேரும். சிலருக்கு தனியாக நிறுவனம் தொடங்கி அதனை பெரிய அளவில் வளர்க்கும் யோகம் இருக்கும். சிலருக்கு அரசு அதிகாரம், நிர்வாக பதவி, கல்வி அல்லது மருத்துவத்துறையில் பெரும் புகழ் கிடைக்கும். வாழ்க்கையின் அதிர்ஷ்ட திருப்பங்கள் பெரும்பாலும் சவால்களின் பின்னரே வரும். ஆரம்பத்தில் இவர்கள் சந்திக்கும் தாமதங்கள் பின்னாளில் பெரிய ஆசீர்வாதமாக மாறும். ஒரு வேலை மாற்றம், ஒரு புதிய தொழில் வாய்ப்பு, வெளிநாட்டு அழைப்பு, சொத்து முதலீடு அல்லது சரியான மனிதர்களின் சந்திப்பு இவற்றில் ஏதாவது ஒன்று இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் திருப்பமாக அமையும். அதற்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக ராஜ வாழ்க்கை பாதைக்கு நகரும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை காதல், குடும்பம், தொழில், செல்வம், மரியாதை ஆகிய அனைத்திலும் மெதுவாக தொடங்கி பிரமாண்டமாக மலரும் வெற்றி கதை ஆகும். இவர்களின் பொறுப்பு உணர்வு, திட்டமிடல், உண்மையான அன்பு, உழைப்பு ஆகியவை இறுதியில் ராஜயோகம் தரும். அது மட்டுமில்லாமல் 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு மெதுவாக தொடங்கி பெரிய பலன் தரும் ஆண்டாக அமையும். ஆண்டின் முதல் பாதியில் சில வேலை அழுத்தங்கள், திட்ட தாமதங்கள், முடிவெடுக்க வேண்டிய முக்கிய சூழல்கள் வரலாம். ஆனால் இதை நீங்கள் புத்திசாலித்தனமாக சமாளிப்பீர்கள். உங்கள் ராசியின் இயல்பான பலமான திட்டமிடல், கணக்கு புத்தி, பொறுப்புணர்வு ஆகியவை இந்த ஆண்டில் மிகப்பெரிய பலனை தரும். ஆண்டு நடுப்பகுதியிலிருந்து தொழிலில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நிறுவனம், புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கும் சாத்தியம் அதிகம். பணவரவு இந்த ஆண்டில் மிகவும் வலுப்படும். இதுவரை சிறு சிறு தொழில் சேமித்த பணம் இப்போது பெரிய பலன் தரும். நிலம், வீடு, தங்கம், மியூச்சுவல் ஃபண்ட், நீண்ட கால சேமிப்பு திட்டங்கள் போன்றவற்றில் முதலீடு செய்திருந்தால் நல்ல லாபம் காணலாம். கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் தேவையற்ற செலவை தவிர்த்து திட்டமிட்டு சேமிப்பு செய்வது. இதனால் 2026இல் உங்கள் வங்கி இருப்பு கணிசமாக உயரலாம். சிலருக்கு கூடுதல் வருமான வாய்ப்புகள், ஃப்ரீலான்ஸ் வேலை, பக்கத்தொழில், ஆலோசனை சேவை, ஆன்லைன் வருமானம் மூலம் இரண்டாம் வருமானம் உருவாகும். வீடு வாங்கும் யோகம் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக இருக்கிறது.
நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் 2026 அதன் ஆரம்பமாக அமையலாம். கடன் ஒப்புதல், நல்ல விலை, சரியான இடம், குடும்பத்திற்கு ஏற்ற சூழல் ஆகியவை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். சிலருக்கு பழைய வீட்டை புதுப்பிப்பது, அழகாக மாற்றும் யோகங்கள் இருக்கும். மேலும் நிலம் வாங்கும் யோகம் கூட பலமாக இருக்கிறது. குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பிற்காக நீங்கள் எடுக்கும் சொத்து முடிவுகள் பின்னாளில் பெரிய செல்வமாகவே மாறும். அடுத்ததாக கார் வாங்கும் யோகம் கூட மிகவும் சாதகமாக உள்ளது. தொழிலில் முன்னேற்றம் அல்லது பணவரவு அதிகரிப்பின் காரணமாக புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு இது நீண்ட நாள் கனவாக இருந்த வாகனமாக அமையலாம். இந்த வாகன யோகம் வேலை வசதி, குடும்ப பயணம், சமூக மரியாதை ஆகியவற்றை உயர்த்தும். குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்ப சந்தோஷம் இந்த ஆண்டில் அதிகரிக்கும். திருமணமான கன்னி ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைய நல்ல வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவர்களுக்கு கல்வி, போட்டித் தேர்வு, வெளிநாட்டு படிப்பு, திறமை வெளிப்பாடு போன்ற நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் விழா, சுப நிகழ்ச்சி, வீடு மாற்றம், புதிய உறுப்பினர் வரவு போன்ற சந்தோஷங்கள் அதிகம் இருக்கும். சமூக உயர்வு மற்றும் புகழ் 2026 கணிசமாக உயரும். உங்கள் உழைப்பையும் நேர்மைகளையும் பலர் கவனிப்பார்கள். பணியிடத்தில் முக்கிய பொறுப்பு, குடும்பத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம், சமூகத்தில் மதிப்பு ஆகியவை உயரும். சிலருக்கு ஆன்லைன் தளங்கள், வியாபாரம், கல்வி, ஆலோசனை, மருத்துவம் போன்ற துறைகளில் பெயர் மற்றும் புகழ் கிடைக்கும். இதனால் மெதுவாக உழைத்து பெரிய இடம் பிடித்தவர் என்ற பெயர் உங்களுக்குள் வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் உயர்வு, பண சேமிப்பு, வீடு, கார் யோகம், குடும்ப சந்தோஷம், சமூக மரியாதை அனைத்தையும் ஒன்றாக கொண்டு வரும் பொற்காலமாக அமையும். இந்த ஆண்டில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு திட்டமிட்ட முடிவும் அடுத்த 5-10 ஆண்டுகளுக்கான பெரிய அடித்தளமாகவே இருக்கும். அதாவது கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே ஒழுங்கான வாழ்க்கை முறையை விரும்புபவர்கள். அதனால் ஆரோக்கியத்தின் நீண்ட கால பாதுகாப்பு இவர்களுக்குள் கிடைக்கும். நேரத்திற்கு உணவு, தூக்கம், வேலை ஒழுங்கு, சுத்தம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவார்கள். இதுவே இவர்களின் மிகப்பெரிய பலம். ஆனால் அதிகமாக யோசிக்கும் குணம் சில நேரங்களில் மன அழுத்தத்தையும் தூக்க குறைவையும் தரலாம். வேலை பொறுப்பு அதிகரிக்கும் காலங்களில் செரிமானம், நரம்பு சோர்வு, தலைவலி, உடல் சோர்வு போன்ற சிறிய பிரச்சனைகள் தோன்றலாம். இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்கள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி விரைவில் மீண்டு வரக்கூடியவர்கள். யோகா, நடைப்பயிற்சி, தண்ணீர் அதிகம் குடித்தல், நேர்மையான உணவு பழக்கவழக்கம் ஆகியவை இவர்களுக்கு பெரிய பலன் தரும். எதிரிகள் மற்றும் போட்டியாளர்கள் விஷயத்தில் கன்னி ராசிக்காரர்களின் அமைதியான வெற்றியே பலருக்கு பொறாமைகளை உருவாக்கும். உங்கள் முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் உறுதியானது என்பதால் சிலர் உங்களை தடுக்க முயற்சி செய்யலாம். குறிப்பாக பணியிடத்தில் உங்கள் திறமை, கணக்கு துல்லியம், மேல் அதிகாரிகளின் நம்பிக்கை ஆகியவை சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் புத்திசாலித்தனமும் பொறுமையும் காரணமாக எந்த எதிர்ப்பையும் அமைதியாக வெற்றியாக மாற்றி விடுவார்கள். கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் எதிரிகளை நேரடியாக சந்திக்காமல் தங்கள் சாதனைகளால் பதில் கொடுப்பது. கடன் தீர்வு யோகம் மிகவும் வலுவாக அமையும். நீங்கள் எடுக்கும் கடன்களை திட்டமிட்ட முறையில் அடைத்து முடிப்பீர்கள். வீடு, வாகனம், தொழில், முதலீடு போன்ற நல்ல நோக்கங்களுக்காக எடுத்த கடன்கள் எதிர்காலத்தில் பெரிய செல்வமாக மாறும். 2026 முதல் அடுத்த சில ஆண்டுகளில் பழைய கடன்கள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் காலம் தொடங்கும். குறிப்பாக திட்டமிட்ட இஎம்ஐ, முதலீடு, செலவு கட்டுப்பாடு ஆகியவற்றால் பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். தகவல் தொழில்நுட்பம், மருத்துவம், கல்வி, ஆராய்ச்சி, கணக்கியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அல்லது பயண வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு இது தற்காலிக வேலை பயணமாக இருக்கும். சிலருக்கு நிரந்தர குடியேற்ற வாய்ப்பாக மாறலாம். வெளிநாட்டு தொடர்புகள், ஆன்லைன் வேலைகள், பல நாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் ஆகியவற்றின் மூலம் பெரிய பணவரவு உருவாகும். இப்போது அடுத்த 10 வருட ராஜயோகம் பற்றி பார்க்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு இது வாழ்க்கையின் மிகப்பெரிய பொற்காலமாகவே அமையும். அடுத்த 10 ஆண்டுகளில் தொழில், நிலை, செல்வம், வீடு, வாகனம், குடும்ப பாதுகாப்பு, குழந்தைகளின் கல்வி, சமூக மரியாதை ஆகிய அனைத்தும் பல மடங்கு உயரும். 35-45 வயதிற்குள் மிகப்பெரிய பொருளாதாரம் அடித்தளம் உருவாகும். சிலருக்கு பல வீடுகள், நிலம், வணிக விரிவாக்கம், வெளிநாட்டு சொத்து, குழந்தைகளின் உயர்கல்வி, குடும்பத்திற்கு ராஜ வாழ்க்கை ஆகியவை கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நீண்ட கால பலன் தரும். குறிப்பாக சொத்து, முதலீடு, கல்வி, தொழில் மேம்பாடு, தனித்தொழில் விரிவாக்கம், வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆகியவற்றை பயன்படுத்தினால் வாழ்க்கை தரம் அசாதாரணமாக உயரும். கன்னி ராசிக்காரர்களின் வெற்றி திடீர் அல்ல, மெதுவாக கட்டியெழுப்பி நிரந்தரமாக நிலைநிறுத்தும் வெற்றி. அதே போலதான் கன்னி ராசிக்காரர்களின் அடுத்த 10 வருடங்கள் ஆரோக்கிய பாதுகாப்பு, எதிரிகளை வெல்வது, கடன் தீர்வு, வெளிநாட்டு அதிர்ஷ்டம், ராஜயோகம் ஆகிய அனைத்தையும் இணைக்கும் மிகப்பெரிய வெற்றி காலமாக மாறும். மேலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ராசி அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது மனக்குழப்பத்தையும் கவலைகளையும் போக்கும். அது மட்டுமில்லாமல் தொழில் ஸ்தானத்தில் வக்ரமாக இருந்த குரு பகவான் நேரடியாக சஞ்சரித்து வருவதால் உத்தியோகம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான நிலை நீடிக்கும். பொதுவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முதல் பகுதி சிறப்பாகவும் 2ஆம் பகுதி லேசான மந்த நிலையில் இருக்கும் என்றால் கூட பெரிதாக அச்சப்பட வேண்டியதில்லை.
அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது என்றால் கூட பொருளாதார ரீதியான திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். கடந்த ஒரு மாதமாக உச்சமாக சஞ்சரித்து அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கிய நிலை மாறி மறைவு ஸ்தானத்தில் செல்வதால் பணவரவில் திடீர் முடக்கம் ஏற்படலாம் அல்லது பொருளாதார ரீதியான சின்ன சின்ன தடைகள் உண்டாகலாம். எதிர்பாராத செலவு அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் வராமல் இருப்பது, திடீரென்று வீட்டுக்கு ஏதேனும் பழுது பார்க்கும் செலவு, குடும்பத்திற்காக செலவு செய்வது என்று எதிர்பாராத செலவினங்களால் முடக்கம் ஏற்படலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாதம் முழுவதுமாகவே சீராகவே இருக்கும். இருந்தால் கூட புதிய மாற்றங்கள் அல்லது முயற்சிகளை இந்த மாதம் தவிர்ப்பதும் நல்லது. வேற்றுமொழி மற்றும் வெளிநாட்டவரால் ஆதாயம் ஏற்படும். சூரியன் 8வது வீட்டில் மறைந்தால் கூட உச்சமடைந்து இருப்பதால் வெளியூர் அல்லது வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 2ஆம் வாரத்தில் இருந்து மிகப்பெரிய யோகங்கள் ஏற்படும். அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் மாற்றமும் உண்டாகும். தொழில் ரீதியாக சாதாரணமாக இருக்கும் லாபம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஆதாயங்கள் ஏற்படும். இருந்தாலும் பணவரவில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் திட்டமிட்டு செலவு செய்வதும் நல்லது. புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள் ஆகியவற்றை இந்த மாதம் தவிர்க்கலாம். குடும்பத்தினரிடம் மற்றும் குறிப்பாக வாழ்க்கை துணையிடம் கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதம் அனுசரித்து செல்வதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் மிக மிக நல்லது. சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம். மேலும் இதையெல்லாம் தாண்டி இந்த ஆண்டானது 60 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருவதாகும். இந்த காலகட்டத்தில் சனி குரு திரிகோணத்தில் இணைவது என்பது 32 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும். குருவுக்கு சக்தி கொடுப்பது போல சனி திரிகோணத்தில் அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் கன்னி ராசியினருக்கு ஏற்பட போகும் நன்மைகள், படிப்பு, தொழில் எப்படி இருக்கும் என்பது குறித்து இந்த இதில் பார்க்கலாம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு வருவதால் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். திருமண யோகம் உண்டாகும். எல்லோரும் உங்களை பாராட்டக்கூடிய சூழல் ஏற்படும். பகைகள் ஏற்படும். வயிறு பிரச்சனை, கால் முட்டி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கொஞ்சமாவது கடன் வாங்கும் சூழல் ஏற்படும். இந்த முறை எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டு. நண்பர்கள், மூத்தவர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். அண்ணனுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் வீட்டில் திருமணம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள் கூட எளிமையாக நடக்கும். லாபஸ்தானத்தில் குரு வரும்போது லட்சியம், ஆசைகள் எல்லாம் நடக்கும் யோகங்கள் உண்டு. தனி மரியாதை கிடைக்கும். குருவுடைய பார்வை பலம் இருப்பதால் கையில் நிறைய பணம் இருக்கும். திருமண யோகம், குடும்பத்தில் அந்யோன்யம் உண்டாகும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த மாதம் வரை வேலையை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு அட்வைஸ் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. சிறிய வயதினர் கூட உங்களை அவமானப்படுத்தும் சூழல் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கால், கழுத்து சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கவனமாக இருப்பதும் நல்லது. சனியின் பார்வை இருப்பதால் புதிய விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். லாபத்தில் குரு வரும்போது பார்ட்னருடன் சேர்ந்து தொழில் செய்யும் யோகங்கள் உண்டாகும். உணவு, எண்ணெய், கல்லூரி, உற்பத்தித்துறை, பள்ளி, கிளப் போன்ற மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேந்தர், துணைவேந்தர் பொறுப்புகள், அமைச்சர் பதவிகள், முதலமைச்சர் பதவிகள் கிடைக்கும் யோகங்கள் உண்டு. எல்லா பாதிப்புகள், சிக்கலில் இருந்து வெளியில் வருவீர்கள். கன்னி ராசியினருக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மீண்டும் இதே போன்று ஒரு காலகட்டம் கண்டிப்பாக வராது. எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டு. எளிமையாக பணம் வருவது, நட்பு உருவாகும் யோகம் உண்டு. நாம் மட்டுமில்லாமல் நம்மை சேர்ந்தவர்களும் நம்மை ஜெயிக்க வைப்பீர்கள். கூட்டணி ஆட்சி அமையும். இப்போது இருக்கும் நிலைமையெல்லாம் மாறும். இந்த மாதம் நல்ல காலகட்டம் உண்டாகும். காதல் ப்ரொபோசல்கள் அதிகமாக வரும். நன்மைகள் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். லாபத்தில் குரு இருக்கும் போது தெய்வத்தின் அனுக்கிரகம் அதிகமாக இருக்கும். இரட்டிப்பு லாபங்கள் உண்டாகும். பல மாணவ மாணவிகள் முன்னேற்றம் ஏற்படும். தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். டாப் கிளாஸ் யோகங்கள் உண்டாகும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். பணவரவு இரட்டிப்பாகும். கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் உண்டாகும். சொத்துக்கள் வந்து சேரும். நிறைய இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது, குங்கு குமர்ச்சனை செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அழகான பகுதி முதுமை கால அமைதியும் செல்வ வளமும் ஆகும். இளம் வயதில் செய்த உழைப்பு, நடுவயதில் செய்த சேமிப்பு, சரியான முதலீடுகள் இவை அனைத்தும் முதுமை காலத்தில் பெரிய பலனாக திரும்பும். பலர் ஓய்வு பெறும் வயதில் கவலைப்படும் போது கன்னி ராசிக்காரர்கள் முன்னதாகவே திட்டமிட்டு வைத்த சேமிப்பு, வீடு, நிலம், வங்கி சேமிப்புகள், வாடகை வருமானம் போன்றவற்றால் நிம்மதியாக வாழ்வார்கள். நான் உழைத்ததற்கான பலன் இதுதான் என்று பெருமையுடன் உணரும் நிலை வரும். குடும்பத்தினர் அனைவரும் இவர்களின் திட்டமிடலை பார்த்து வியக்கும்.
பேரன் பேத்தி யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும் ஒரு பகுதி. குழந்தைகள் நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல குடும்ப வாழ்க்கை அடைந்து நிலை பெற்ற பிறகு பேரன் பேத்திகளின் சிரிப்பு இவர்களின் வாழ்க்கையை இன்னும் இனிமையாக்கும். முதுமை காலத்தில் குடும்பத்தின் மையமாக இருப்பார்கள். பேரன் பேத்திகளுக்கு நல்ல பழக்க வழக்கம், கல்வி, ஒழுக்கம், சேமிப்பு, முக்கியத்துவம் ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பார்கள். இதனால் குடும்பத்தில் அறிவின் தூண் என்ற மரியாதையும் கிடைக்கும். ஆன்மீக உயர்வு கன்னி ராசிக்காரர்களுக்கு வயது அதிகரிக்கும் போது இயல்பாகவே அதிகரிக்கும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திட்டமிட்டு சாதித்த பிறகு மன அமைதிகளை தேடுவார்கள். கோவில் தரிசனம், தியானம், ஸ்லோகம், ஆன்மீக வாசிப்பு, சேவை மனப்பான்மை போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குறிப்பாக புதன் கிரகத்தின் ஆதிக்கம் காரணமாக வேதம், ஜோதிடம், ஆன்மீக அறிவு, நூல் வாசிப்பு போன்றவற்றில் ஆழ்ந்த ஆர்வம் வரும். இதனால் மன அமைதி மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் நல்ல ஆற்றல் பரவும். மேலும் இது மெதுவாக தொடங்கி பிரமாண்டமாக முடியும் வாழ்க்கை பயணம் பலருக்கு திடீர் வெற்றி தரும். ஆனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிலைத்திருக்கும் வெற்றி கிடைக்கும். அதுவே இவர்களின் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். மேலும் முதுமை காலத்தில் உடல்நலம், மன அமைதி, குடும்ப அன்பு, பண பாதுகாப்பு ஆகிய நான்கும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் ராசிகளில் கன்னி முக்கியமானது. உழைத்ததற்கான பலனை முழுமையாக அனுபவிக்கும் வாழ்க்கை இவர்களுக்குள் அமையும். இதனால் வாழ்க்கையின் இறுதி கட்டம் கூட சந்தோஷமான ராஜ வாழ்க்கை போல அமையும். கன்னி ராசிக்காரர்களின் முழு வாழ்க்கை அறிவு, உழைப்பு, செல்வம், குடும்பம், ஆன்மீகம், நிரந்தர நிம்மதி போன்ற அற்புதமான செல்தையில் செல்லும். ஆரம்பத்தில் மெதுவாக இருந்தாலும் இறுதியில் மிகவும் உயர்ந்த இடத்தில் மரியாதையுடனும் செல்வத்துடனும் வாழும் யோகம் இவர்களுக்கு மிக வலுவாகவே உள்ளது. சரி, கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.